கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 63ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு 6ஆம் தொகுதியிலிருந்து புது சிருஷ்டியின் பஸ்கா. அன்பான சகோதர சகோதரிகளே, வேதாகம ஆய்வுகளின் 6ஆம் தொகுதி இந்த நினைவு கூறுதல் நாளை புது சிருஷ்டியின் பஸ்கா என்று மிக அழகாக வர்ணிக்கிறது. மரணத்தில் இருந்த இந்த புதிய சிருஷ்டியாகிய திருச்சபை தேவ நீதியின்படி கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது கொண்ட விசுவாசத்தின் மூலமாக விடுவிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு ஜீவனுள்ளவர்களாக கடந்து செல்வதையே புது சிருஷ்டியின் பஸ்கா குறிக்கிறது. அப்போஸ்தலராகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று கூறுகிறார். இவர்கள் மாம்சத்தால் பிறந்தவர்கள் அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர்கள். இவர்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எகிப்திலே அன்று பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரேல் முதற் பிறந்தவர்களை அழிவிலிருந்து பாதுகாத்தது போல இன்று கிறிஸ்துவின் ரத்தம் ஆவிக்குரிய புது சிருஷ்டிகளை மரணத்திலிருந்து பாதுகாக்கிறது. இந்த புது சிருஷ்டிகள் தங்களுடைய பழைய மனுஷனை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்து புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள். 6ஆம் தொகுதி இதில் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சுட்டிக்காட்டுகின்றது. யூதர்கள் கொண்டாடிய பஸ்கா அவர்களுக்கு தற்காலிக விடுதலையை தந்தது. ஆனால் திருச்சபை கொண்டாடும் பஸ்காவோ ஆதாமின் மரண தண்டனையிலிருந்து அவர்களை தப்பிக்க வைத்து கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயத்தால் பரலோக ராஜ்யத்தின் பூர்ணத்துவத்துக்குள் செல்லும் நித்திய விடுதலையை தருகிறது. இவ்வாறாக 6ஆம் தொகுதி 2 பஸ்காக்களை சுட்டி காட்டுகின்றது. ஒன்று இஸ்ரேலர்களின் தற்காலிகமான பஸ்கா, மற்றொன்று சபையின் நித்தியமான பஸ்கா. 6ஆம் தொகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள நிழல்கள் பற்றி தற்போது பார்ப்போம். எகிப்து, இது மரண தூதரின் ஆளுகைக்கு உட்பட்ட இந்த பாவ உலகத்தை குறிக்கிறது. நிலைக்கால்களில் இரத்தம், இது நம்மை பாதுகாக்கும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவரது ஈடுபலியையும் குறிக்கிறது. கடந்து போகுதல், இது தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து நாம் பாதுகாப்பாக கடந்து போவதை குறிக்கிறது. புளிப்பில்லாத அப்பம், இது விசுவாசத்தினால் நாம் புசிக்கும் கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்வை குறிக்கிறது. இந்த புது சிருஷ்டி விசுவாசத்தோடு செங்கடலை தாண்டி பரம கானானை நோக்கி முன்னேறி செல்கிறது. வருகிற நினைவு கூறுதல் நாளில் நாம் அப்பத்தை பிற்கும் போது கிறிஸ்துவின் பாவமில்லாத மனித வாழ்வை விசுவாசத்தினால் நமதாக்கிக் கொள்கிறோம். நாம் அந்த பாத்திரத்தில் பருகும் போது புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் கிறிஸ்துவின் ஊற்றப்பட்ட பாவமற்ற ஜீவனை நினைவு கூர்ந்து அவருடைய பங்காளிகளாகிய நாம் இப்போது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கடந்து செல்கிறோம் என்பதையும், இதனுடைய முழுமையான மனுக்குலத்தின் விடுதலை மற்றும் அவர்களின் பலன் 1000 ஆண்டு அரசாட்சியின் முடிவில் கிடைக்கும் என்பதையும் நினைவு கூறுவோம். 6ஆம் தொகுதியில் புது சிருஷ்டியின் பஸ்கா என்ற அத்தியாயத்தின் முடிவுரையில் புது சிருஷ்டி வனாந்திர பயணத்தை முடித்து யோர்தான் நதியை கடந்து தேவன் வாக்குறுதி அளித்த ராஜ்யத்தின் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் காலம் நெருங்கிவிட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. காலத்தின் மேன்மையை அறிந்தவர்களாகிய நாமும் வருகிற நினைவு கூறுதலை தகுந்த விதத்தில் அனுசரித்து விசுவாசத்தோடு செங்கடலை தாண்டி பரம கானானை நோக்கி முன்னேறி செல்வோம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு முழு உலகின் பஸ்கா. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.